கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவாம் இரட்சகர் மேல் உண்மையான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அமர்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அதிசயத்தை செய்வாராக. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று சங்கீதக்காரன் 41 சங்கீதம் 1 மற்றும் 2 வசனங்களில் சொல்லுகிறான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தரோ அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டைத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபம் என்பது பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். அதிகாலையில் ஒருவன் தேவனை தேடுகிற பொழுது அவன் அவரை கண்டடைகிறான். அவர் அதிகாலையில் தன் ஜனங்களுடைய சத்தத்திற்காக, அவர்கள் வேண்டுதலுக்காக, அவர்கள் தன்னிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி ஆவலாய் காத்திருக்கும் நேரம்தான் இந்த அதிகாலை நேரம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உண்மையாய் அவரை தேடுகிற பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். உங்கள் குடும்ப பிரச்சனைகள், பாரங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் அதை உதறி வைத்துவிட்டு இந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் விடுதலை பெறுவது நிச்சயம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாயிருப்பாராம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு இனி போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்ளுவது போல நீ அவர்களை அணிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு அவர் உங்களுக்கு சொல்லுகிறாராம். பிரியமானவர்களே, பிள்ளைகளைற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்களாம். நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற உன் கற்பத்தின் கனியை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்கள் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட நெருக்கங்கள், எப்படிப்பட்ட சங்கிலிகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் என் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார் என்பது நிச்சயமே. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான்.
உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. பிரியமானவர்களே, தேசத்தில் மக்கள் கண்ணீரிலும் கவலையிலும் ஏராளமான பிரச்சனையிலும் சிக்கி தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனை அறிய வேண்டியது அவசியம் என்பதை நாம் இந்த அதிகாலையிலே நினைவு கூர்ந்தும் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, காலம் மிக சமீபமாக இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இனி வரும் நாட்கள் மிகுந்த கடுமையான ஒரு நாட்களாக இருக்கும் என்றும் பரிசுத்த ஆவியானவரின் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த அதிகாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை வழி நடத்துவார். சாத்தான் எவ்வளவுதான் உங்களை விழத்தள்ள அவன் முயற்சி செய்தாலும், உங்கள் மாம்சத்தை கொண்டு உங்களுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்ய வைத்தாலும், தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை உங்களை கொண்டு அவன் செய்ய முயற்சி செய்தாலும் மனம் உடைந்து போகாதிருங்கள். உங்கள் பலவீனத்தில் அவர் தம்முடைய பலத்தை அவர் தருவார். உங்களுக்குள் அவர் இன்னும் அதிகமான மகிமையாய் உங்கள் மேல் அவர் இறங்குவார். சோர்ந்து போகாதிருங்கள், உள்ளம் உடைந்து போகாதிருங்கள். பிரியமானவர்களை, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் மேல் அதிகமான கிருபையை என் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை நோக்கி பார்ப்பதே. தேவ சமூகத்தில் நின்று அவரையே நோக்கி பார்ப்பது. இயேசுவே, உம்மையன்றி எனக்கு வேறு வழி இல்லை, உம்மையன்றி வேறொரு தெய்வமும் எனக்கு இல்லை, உம்மையே நான் நம்பியிருக்கிறேன், உம்முடைய கரத்தையே நான் நம்புவேன். என் சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கமானாலும் சரி, எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எவ்வளவாய் எழும்பினாலும் சரி, என் மாம்சத்தில் பலவீனங்கள் வந்தாலும் சரி, இந்த இயேசுவை நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன். இன்னும் அதிகமாய் நான் துதிப்பேன், இன்னும் அதிகமாய் நான் அவரை ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் நான் அவரை தேடுவேன். அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே நான் நாடுவேன் என்று உங்கள் உள்ளத்திலிருந்து இந்த அதிகாலை வேளையிலே சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். பிரியமானவர்களே, என் தேவன் அற்புதத்தை செய்வார். இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் மேல் தாகமுள்ளவர்களாயிருங்கள். பிரியமானவர்களே, ஏனென்றால் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன், அது இந்த நாளிலே அது உனக்கு தோன்றும். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் அவர் தாயின் கருவில் இருக்கிற பொழுதே நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். ஆக இந்த அதிகாலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். வாக்கு பண்ணினவர் அவர் மாறாதவர். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் கஷ்டங்களை நீக்கி தருவார், உங்களை சமாதானமான வழிகளிலே அவர் நடத்துவார். இஸ்ரவேலை காக்கிற இந்த தேவன், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரவும் பகலும் உன்மேல் கண்களை வைப்பார், உனக்கு ஆலோசனை சொல்லுவார். உன் நெருக்கத்திலிருந்து அவர் உன்னை விசாலமான இடத்துக்கு அவர் கொண்டு வருவார். பயப்படாதிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விரும்புகிற காரியம் உனக்கு உண்டாகும். உன் உள்ளம் கலங்காது இருக்கட்டும், உன் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். என் தேவன் வைராக்கியத்தோடு அவர் உனக்காக அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். உன் கண்களுக்கு பார்ப்பதற்கு ஏதோ ஒன்றும் தெரியாதது போல இருக்கலாம்.
எனக்கென்று ஒன்றும் நடக்கவில்லையே. இல்லை பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக வழிகளை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை விசுவாசியுங்கள். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டே ஆகும். அவன் விரும்புகிறது அவனுக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். ஒரு புதிய பலத்தால் அவர் உங்களை நிரப்புவார். ஏன் அழுகிப்போன செத்துப்போன உங்கள் சரீரத்துக்குள்ளே அவர் ஜீவனை வைப்பார். இல்லாத உறுப்புகள் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. செயல்படாத உறுப்புகள் செயல்படும். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிற பொழுது சகலமும் சரி செய்யப்படும். ஒழுங்கீனமானது ஒழுங்காக்கப்படும். சுகவீனமானது சுகமாக்கப்படும். பலவீனம் உள்ளதும் பலனாக்கப்படும். இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது உங்கள் பாதைகள் செவ்வைப்படுத்தப்படும். இந்த காலை வேளையிலும் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உன்னதரே, என் வாழ்க்கையில் வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் தாகமாக இருக்கிறேன், என்மேல் உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க. நான் உம்மை கொண்டு உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். உம்மை கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்துவேன். என்னை எடுத்து பயன்படுத்தும். நீங்கள் வேண்டிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். என் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இது ஒன்றுதான் பிரியமானவர்களே. நம்முடைய ஆவி, ஆத்துமா, இந்த சரீரம் முழுவதையும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுப்பதே. என் சரீரத்தில் வாரும், என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும். என்னை பாவி என்று உதறி தள்ளிவிடாதேயும். நான் என்னை முழுவதுமாய் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சரீரம் பலவீனமாக இருக்கிறது. அது ஜெபிக்க மறுக்கிறது. வேதம் வாசிப்பதை மறுக்கிறது. என் வார்த்தைக்கு அது கீழ்ப்படிவதில்லை. என்னை தவறான பாவங்களுக்கு நேராக இழுத்துச் செல்லுகிறது. ஆனாலும் என்னை காப்பாற்றும் தெய்வம் நீர் ஒருவரே. என்னை மீட்டெடுக்கும் மீட்பர் நீர் ஒருவரே. என்னை ரட்சிக்கும் இரட்சகர் நீர் ஒருவரே. நான் உம்மையே நம்பியிருக்கிறேன். என் வாழ்க்கையை நீர் மாற்றுவீர். இந்த பலவீனத்தில் எனக்கு நீர் பலன் தருவீர். உங்கள் பலத்தால் நீர் என்னை நிரப்புவீர். இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல சத்துருக்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தருவீர். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, பிரியமானவர்களை, என் ஆண்டவர் புதிய பலத்தால் இந்த அதிகாலை வேளையில் உங்களை நிரப்புவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் புதிய ஒரு பலத்தால் உங்களை நிரப்பி உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, உங்கள் கடன் பாரங்கள் நீங்கி போகும். உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு விலகி போகும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக சிலுவையில் தரித்திரராகி இருக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் எப்படிப்பட்ட வியாதிகளும் உங்கள் சரீரத்தை விட்டு அது விலகி போகும். இது இயேசுவை உறுதியாய் நம்பி பிடித்திருங்கள் பிரியமானவர்களே. அவர் வாக்கு பண்ணினவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் சத்துருவின் கைகளில் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஆக கலங்காதிருங்கள். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை மரணமே உங்களுக்கு நேரிடுகிறதாக இருந்தாலும் உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலையில் கண்டு பயப்படாதிருங்கள். மறுபடியும் செத்துப்போன உங்கள் வாழ்க்கையை என் ஆண்டவர் மீண்டும் அவர் எடுத்து கட்டுவார். பிரிந்து போன உங்கள் உறவை அவர் மீண்டும் இணைப்பார். கணவன் மனைவி பிரிவினில் இருக்கிற சகோதரியே பயப்படாதே, சகோதரனே கலங்காதே. என் ஆண்டவர் மீண்டும் உங்களை ஒன்று சேர்ப்பார். இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து உங்களை பிரமிக்கச் செய்வாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அதிகாலையில் கர்த்தரை தேடுகள் கண்டடைவார்கள். இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபித்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை இனி நீங்கள் காண்பீர்கள்.
நிச்சயமாகவே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தீமையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். தைரியமாக நில்லுங்கள் பிரியமானவர்களே. இயேசுவின் நாமத்தில் நில்லுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய அந்த அவ்வளவு பிரச்சனைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் மேல் கொண்ட விசுவாசத்திலிருந்து சற்றும் நீங்கள் பின் வாங்காதிருங்கள். அது ஒன்று போதும். என் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்களை கடைசி வரை நடத்துவார். உங்கள் பலவீனத்தில் அவர் உதவி செய்வார். நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, வேத வார்த்தையை, வேத சத்தியத்தை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பீர்கள் பிரியமானவர்களே. தேவ கிருபை இந்த அதிகாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னோடு இணைந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ராஜா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானம் உள்ள நாளாக இருக்கட்டும். அப்பா, இந்த நாளிலிருந்து அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை காணட்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவர்கள் செழிக்கட்டும், உயரட்டும், மேன்மை அடையட்டும். எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அளவில்லாத உம்முடைய சமாதானம் இந்த கால வேளையில் நிரப்பட்டும். அப்பா, ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். என் வாழ்க்கை மாறும், என் மகனுடைய வாழ்க்கை மாறும், என் மகளுடைய வாழ்க்கை மாறும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். என் கணவருடைய இருதயத்தில் மாற்றம் உண்டாகும். நான் ஆண்டவருக்கு ஏற்ற மகளாக இருப்பேன். நாங்கள் உயர்ந்திருப்போம், செழித்திருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். அநேகருக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லத்தக்கதாக நாங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருப்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவர்கள் இருதயத்தின் விருப்பத்தின்படி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள்வி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.